இன்றைக்கி துவாதசி. நேற்று நைட்டே காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் படுத்தேன் நான் தான். காலங்காத்தால் ஏஞ்சி வந்து பார்த்தா ஃபுல் சமையலே ரெடியாக இருக்குது. கீழே இறங்கி வந்தேன், எல்லாமே ரெடியாக இருந்தது. வந்தோடனே எடுத்து எல்லாம் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. சமையலெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. எங்கள் அம்மா எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. நேற்று வந்து ஏகாதசிக்கு மதிய சாப்பாடே வந்து டிஃபனாக இருந்தது. இன்றைக்கி துவாதசிக்கு இன்றைக்கி வந்து காலம்புற டிஃபனே வந்து சாப்பாடு தான், ஃபுல் மீல்ஸு. காலங்காத்தால் 7 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி போய் குளிச்சுட்டு வா சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளாட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இன்றைக்கி துவாதசிக்கு எங்கள் அம்மா வீட்டு பெருமாளுக்கு இதுதான் நைவேத்தியம். மொத்தம் வந்து 23 காய் போட்டு சமையல் செஞ்சுருந்தாங்க. அதில் 14 காய் போட்டு சாம்பாரே செஞ்சுருந்தாங்க. வாழைக்காய் வறுவல், அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் அவரைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்ட பொரியல், முருங்கைக்கீரையும் அவுத்துக்கீரையும் பொரியல், அதுக்கு அடுத்தது வந்து பரங்கிக்காய் பொரியல், அதுக்கு அடுத்தது வந்து பாவக்காய் பிட்லை. உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது மாதிரி கருணைக்கிழங்கு தாளுதம், அது வந்து எங்கள் கும்பகோணம் ஸ்பெஷல். இது ரெண்டும் சூப்பராக இருக்கும். சாதம், சாம்பாரில் வந்து கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, சொரக்காய், பீர்க்கங்காய், நெல்லிக்காய், வெண்டைக்காய், பொடலங்காய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், வாழைத்தண்டு, மொச்சக்காய், கோவக்காய், கொத்தவரங்கான்னு இவ்வளோ காய் போட்ட ஒரு சாம்பார். சூப்பராக எங்கள் வீட்டு பெருமாளுக்கு நாங்கள் துவாதசி விரதம் முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? இந்த வீடியோ எப்படி இருக்குது? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.